நீங்கள் எப்பொழுதுமே எல்லா மனிதர்களுமே சரியாக நடந்து கொள்ள வேண்டும், நீங்களும் சரியான இடங்களில் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே வாழ்ந்து வருவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தோஷம் என்பது இதுவரைக்கும் இருக்கவே இருக்காதுங்க. நீங்களும் எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் கிடைக்காமல் மனதிற்குள்ள சின்ன சின்ன மனவேதனைகளை உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்பொழுதுமே வாழ்ந்து வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தராமல் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே சரியாக பண்ணினாலும் எல்லாமே சரியாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொண்டாலுமே இந்த விதமான சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தராமல் மனதிற்குள் சின்ன சின்ன வேதனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்குள்ள பல பாடங்களை கற்றுக் கொடுக்குங்க. நீங்கள் எல்லாவற்றையும் சரியாக பண்ணுவீங்க. சரியாக பண்ணினாலும் அந்த ஒரு வேலை உங்களுக்கு சரியான அளவுக்கு முடியாமல் உங்களுக்கு போதுமான அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்காம இருக்குங்க. ஆனால் அந்த ஒரு வேலை முடிந்துவிடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முடிவு என்பது கிடைக்காது. அந்த ஒரு வேலையை செய்த ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் நினைத்த மாதிரி அது நடக்கவில்லையே என்று உங்களுக்குள்ள சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களையே ரிலாக்ஸாக அனுமதிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லா விதமான வேலைகளும் நாமளே நமக்கு சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்று கூறி வந்தோம் என்றால் நமக்குள்ள ஒரு அசால்ட் என்பது ஏற்பட்டுவிடும். அதனால அந்த ஒரு நிலைமையை மட்டும் நம்மளுக்குள்ள வர வைக்கக்கூடாது. எது செய்தாலும் அதுல குறைகளை நம்ம கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதையாவது ஒன்று ஜெபித்து காட்டணும், அச்சீவ் பண்ண வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இன்னும் நீங்க பெர்ஃபெக்டாக இருக்கலாம் என்று உங்களையே நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் சரிங்க, அதுல எப்படியாவது ஒரு வெற்றியை காண வேண்டும், வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம போக வேண்டும் என்று பல ஐடியாக்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அது அனைத்தையுமே இந்த ஒரு நேரத்தில் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. புரிந்து கொண்டு வாழ்க்கையில எப்படி நல்ல ஒரு நிலைமைக்கு போகலாம், எப்படி நம்ம நன்மைகளை தேடி கொடுக்கலாம் என்று பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் விடையானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இனிமே இதுவரைக்கும் உங்களுக்கு நீங்க செய்த வேலைகள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு சந்தோஷம் என்பது ஏற்படாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் மட்டுமே தாங்க ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்திருக்கும். நீங்க அதிகமாக யோசிப்பீங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவை மட்டும் யோசிக்க மாட்டீங்க, பல தடவைகள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அதை பல முறைகள் நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. இது சரியாக இருக்குமா, நம்முடைய வாழ்க்கையில் இது சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்து போகுமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறைகள் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தான், ஒரு சின்ன சிச்சுவேஷன் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். நீங்கள் சொல்லாத வார்த்தைகள், நடந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய நினைவில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறவும் ஆரம்பித்திருக்குங்க. இந்த அதிகமான ஓவர் திங்க் பண்றது தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டிஸ்டர்பை உங்களுக்குன்னு வெளியில் கொண்டு வந்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் அமைதியாக இருக்க நினைத்தாலுமே உங்களுடைய மனது உங்களை அமைதியாக இருக்க விடாது. நீங்கள் ஏன் தெரியுமா எந்த விதமான விஷயங்களிலும் அமைதியாக இருக்க முடியவில்லை? நீங்கள் உட்கார்ந்து அமைதியாக இருக்க முயற்சி செய்தாலும் உங்களுடைய மனது வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டே இருக்கும். செய்ய வேண்டிய விஷயங்கள், எதிர்காலம் பற்றிய பிளான்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் எதிர்காலத்துல இல்லைன்னா முன்காலங்களில் செய்த சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய மனதிற்குள் அமைதி என்பதை தேடவிடாது. நீங்க எப்பொழுதுமே நம்ம டயர்டாக கூடாது, எப்பொழுதுமே ஓடிக்கொண்டே இருக்கணும், உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எப்படியாவது பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு இனிமே உங்களுடைய வாழ்க்கை பெர்ஃபெக்டாக மாற ஆரம்பிக்கும். எது செய்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில சரியானதாக மாறிவிடும். வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அதற்கான ஒரு நேரத்தை கொடுக்காமல் சில நேரங்களில் இருந்திருக்கலாம். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி நன்மைகளானது நடக்கும் என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். இப்போது அந்த ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற ஆரம்பித்திருக்கும். வாழ்க்கையில எதுவுமே தெரியாம இருந்த நீங்கள் இனிமே வாழ்க்கையை எப்படி வாழணும் என்று அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய
எல்லா விதமான எண்ணங்களும் இனிமே உங்களுக்கு சரியானதாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் கூட இப்போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்ததாக மாற ஆரம்பிக்கும். எதையுமே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே தேடி போக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த ஒரு நேரத்துல தீர்வு என்பது உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல எவ்வளவு சரியாக நடந்து கொண்டாலும் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அர்த்தங்களை தேடி கொடுக்குங்க. ஒரு உண்மையான ஒரு நேச்சுரலான ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையானது இனிமே போக ஆரம்பிக்கும். நீங்க அமைதியான தெளிவான முடிவாகவும் தன்னம்பிக்கைக்கான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இனிமே மாறி விடுவீங்க. வாழ்க்கையில எதுவுமே வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே நல்ல நல்ல மாற்றங்களானது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் கொடுக்குங்க. நீங்க திட்டமிட்டது அனைத்தும் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பிளான் பண்ணாத விஷயங்கள் எதுவுமே இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்காது. நீங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தாங்க பண்ணுவீங்க. நீங்க எதையாவது ஒரு டிடிஎலை யோசித்து முதல் படி எடுத்து நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா வளரக்கூடிய ஒரு மனிதர்களாக இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க. முதல் படிக்கட்டானது உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் போக போக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து வைக்கக்கூடிய படிக்கட்டுக்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு படிக்கட்டுகளாக தாங்க இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில லேட்டான சில விஷயங்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் இப்போது சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த சின்ன சின்ன பிளான்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்கள் தான் இதை நினைத்தேன், இது நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எவ்வளவோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய மனிதர்கள் அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் பலன் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்திருந்திருப்பீங்க. உழைத்து கொண்டுமே தாங்க இப்போ வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் பலன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ உழைத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பலன் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பல முறை அதை நீங்க கவனிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எதுவுமே வீண் போகாதுங்க. அது எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிகளும் இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இது வரைக்கும் நீங்க எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்திருப்பீங்க, எல்லா விதமான செயல்களையும் செய்திருப்பீங்க. ஆனா என்னடா நம்ம நினைத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கவே மாட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தாங்க செய்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த கவலைகள் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு ஓட ஆரம்பிக்கும். வாழ்க்கையில இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்கிற ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்கும். தெளிவு என்பது பிறந்து அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக மாற்றவும் செய்யுங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். எனவே வரக்கூடிய நாட்களுக்கு பிறகு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். நடந்து இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றவும் செய்யுங்க. நடக்கிறதா இல்லையா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி. நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு படிக்கட்டுகளாக தாங்க இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில லேட்டான சில விஷயங்கள் கூட இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆனால் இப்போது சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுடைய மனதிற்குள் வைத்துக் கொண்டிருந்த சின்ன சின்ன பிளான்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்கள் தான் இதை நினைத்தேன், இது நடந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எவ்வளவோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய மனிதர்கள் அது அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் பலன் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்திருந்திருப்பீங்க. உழைத்து கொண்டுமே தாங்க இப்போ வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் பலன் இல்லாமல் நீங்கள் எவ்வளவோ உழைத்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில பலன் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பல முறை அதை நீங்க கவனிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எதுவுமே வீண் போகாதுங்க. அது எல்லாமே சேர்ந்து இப்போ இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும்.